வந்து கடிதம் எழுதுறாங்க. அப்போ சாரா டக்கர் பார்த்தீங்கன்னா அவங்க இங்கிலாந்து தேசத்துல இருந்தாலும் தன் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களால வந்து வீல் சேர் மட்டும்தான். வீல் சேர் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும் போது ஃபுல் பெட்டடனா இருப்பாங்க. வெளியில வந்து போகவே மாட்டாங்க. போனா அவங்க வந்து ஆலயத்துக்கு மட்டும்தான் போவாங்க. அந்த ஆலயத்துக்கு போனாலும் மனதுருகுவாங்க. எதற்காகனா பிற மக்களை பார்க்கலும் நான் வந்து ஊனமுற்றவளா இருக்கிறேனே, நான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கேனே, என்னால எதுவுமே சாதிக்க முடியலையே அப்படின்ட்டு வீட்டில தான் இருப்பாங்க. வீட்டில இருந்தாலும் அவங்க சும்மா இல்லை, தையல் வேலை செஞ்சுட்டு கொண்டிருந்தாங்க. தையல் வேலை செஞ்சுட்டு வெளியில வந்து அது வந்து இது பண்ணி கொடுப்பாங்க. அப்போ வந்து பார்க்க போனீங்கன்னா சாரா டக்கர் வந்து அவங்க அண்ணிக்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரை படிக்கும் போது அவங்க வந்து ரொம்ப மனதுருகி போறாங்க. இந்த பெண்கள் அடிமையை வந்து நான் மாற்றணும்னு சொல்லிட்டு எல்லா பெண்களுக்கும் ஒரு கல்வியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து இறங்குறாங்க. அப்போ வந்து அவங்க பர்த்டே வருது. பர்த்டே அப்போ என்ன பண்ணாங்கன்னா அவங்க உறவினர்கள் எல்லாருமே வந்து அவங்க வந்து கிஃப்ட்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அப்போ வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க, நீங்க வந்து எனக்கு வந்து எதுவுமே வாங்கி தர வேண்டாம், அதுக்கு பதிலாக எனக்கு பணமா கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் பணமா கொடுக்குறாங்க. அப்போ வந்து பணமா கொடுக்கும்போது இவங்க கிட்ட இருக்க 100 சவரனையும் அந்த பணத்தையும் எடுத்துக்கொண்டு அவங்க நண்பர்களிடம் உதவிக்கு போறாங்க. 3 நண்பர்களிடம் உதவிக்கு போகும்போது அவங்களும் வந்து மணி கொடுத்து உதவுறாங்க. அப்போ உதவும் போது இந்த மணியை வந்து அவங்க ஜான் டக்கருக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. நீங்க இந்த மணியை வச்சு நீங்க வந்து ஒரு பெண்களுக்கான தையல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் மாதிரி இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1843ஆம் வருஷத்துல வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல கடச்சாபுரத்துல வந்து முதலா டீச்சர்ஸ் ட்ரைனிங் சென்டர் வந்து தொடங்கப்படுகிறது. அப்புறமா பாத்தீங்கன்னா அதே ஆண்டுல வந்து சவுத் இந்தியாலேயே முதலா வந்து பெண்களுக்கான கல்வி தொடக்க பள்ளி வந்து தொடங்கப்படுகிறது. இது வந்து தொடக்க பள்ளி வந்து தொடங்கப்பட்டு இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங்ல வந்து கம்ப்ளீட் பண்ண டீச்சர்ஸ் எல்லாருமே 20 கிளைப்பள்ளிகள் வந்து உருவாக்குறாங்க. அப்போ இங்க முடிக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ஸ்கூல்ஸ்ல போய் ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் வந்து 1895ஆம் ஆண்டுல வந்து சாரா டக்கருடைய பெண்கள் கல்லூரி தொடங்கப்பட்டு இந்நாள் வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது சாரா டக்கரோட வயது வந்து பாத்தீங்கன்னா 20 வயது மட்டும்தான். 20 வயதான பெண், ஊனமுற்ற பெண் வந்து இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க முன் வந்து இதெல்லாமே செஞ்சுட்டு வராங்க. இப்ப கூட திருநெல்வேலி மாவட்டத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா சாரா டக்கர் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சாரா டக்கர் உமன்ஸ் காலேஜ், சாரா டக்கர் டீச்சர்ஸ் ட்ரைனிங் சென்டர் வந்து இந்நாள் வரைக்கும் நடந்து கொண்டிருக்கு. இப்போ வரைக்கும் வந்து ஒரு இயருக்கு வந்து மோர் தென் 4000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் அவுட் ஆகிட்டு இருக்காங்க. பிளஸ் வந்து இவங்க வந்து பெண்களோட கல்விக்காக போராடினாங்க. இங்கிலாந்து தேசத்திலே இருந்து இந்தியாவுக்கு வராதவங்க அடிமைகளாக இருந்த பெண்ணின் வாழ்வை வந்து மாற்றத்துக்காக தான் வந்து பெண்கள் கல்வி பெற வேண்டும் என்று தேசத்துக்கு வந்து கொண்டு வந்தாங்க. பெண்கள் எந்த அளவுக்கு வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கான படிச்சுட்டு இருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து சாரா டக்கரா வந்து ஒரு பெண்களாகிய நாம வந்து அவங்கள வந்து எக்ஸாம்பிளா ரோல் மாடலாகவும் எடுத்துக்கலாம். பிகாஸ் இந்த சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஊனமுற்றவர்கள் வீட்டில் நம்ம வீட்லயே இருந்தா கூட அந்த ஊனமுற்றவர்களை சில பேர் வந்து அதை கவனிக்கவே மாட்டோம். பிகாஸ் வந்து ஒரு ஃபீமேல்னா வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒதுக்கப்பட்டவர்களா இருக்கும், இல்லைன்னா வந்து ஒரு ரூம்ல போய் கொடுக்கும். ஆனா இவங்க வந்து ஒரு ஊனமுற்றவர்களா இருந்தாலும் ஆனா ஒரு பெண்ணிற்காக வாழ்வை கொடுக்கணும்னு முன் வந்தாங்க. அதே மாதிரி அந்த பிள்ளைங்களை பார்த்திலும் நம்ம ஏன் வந்து அந்த பிள்ளைகளுக்காக நம்ம வாழ்வை அர்ப்பணிக்க கூடாது? ஸோ அவங்களும் வந்து ஒரு ஃபீமேல் தான், அவங்களால வந்து எந்த வேலையும் செய்ய முடியும். அதனால வந்து நம்மளோட வாழ்வை வந்து அந்த ஒரு பிள்ளைங்களுக்காக அர்ப்பணிக்கலாம். அந்த சூழ்நிலையில வந்து தனது தேவையை கூட அவங்க பூர்த்தி செய்யாம பெண்களோட வாழ்வு கருதி அவங்க வந்து பூர்த்தி செஞ்சிருக்காங்க பெண்களுக்காக, கல்விக்காக. ஸோ இது வரைக்கும் பார்க்காத தேசத்துக்காகவும் பார்க்காத மக்களுக்காகவும் தனது நேரத்தையும் பணத்தையும் வாழ்க்கையும் இந்த சாரா டக்கர் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அர்ப்பணித்தார்கள். இப்போ நம்ம சபையாராகவும் வெளி மக்களாகவும் பார்த்து கொண்டிருந்தாலும் நாம் என்ன செய்ய கடன்பட்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்கணும். அதே போல வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, தான் காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று. அதே போலதான் நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள்